இன்றைக்கி எங்கள் வீட்டு கடைக்குட்டி ஆதிதேவோட 10வது பர்த்டே ஃபங்க்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறேன். பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக எல்லாமே நாள் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். பிள்ளைகள் வரும்போது ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு ஃபோட்டோ ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே நான் பண்ணலை, என்னோடய பொண்ணு தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக 2 நாள் எஃபோர்ட் எடுத்து பூராத்தையும் பண்ணியிருந்தோம். ஃபோட்டோ ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சு. அதை நிற்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இது எல்லாமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணது ஆதிக்கு தெரியவே தெரியாது. மேலே இருக்கிற ரூமில் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அவனுக்கு தெரியாமலே எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். சர்ப்ரைஸாக அவனை கூட்டிகிட்டு வந்து காட்டினேன். அவ்வளோ நேரம் ஏன் என்னோட பிறந்த நாளைக்கு நீங்கள் எதுவுமே பண்ணலை, இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். சரி, அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு கூப்பிட்டு வந்தோடனே அப்படியே பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தேன். எதுவுமே பதில் சொல்லாமல் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஆள் ரொம்ப ஹாப்பியாயிருச்சு. அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களும் நிறைய அவனுக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சின்ன குழந்தைகளுக்கு எப்போதுமே இந்த மாதிரி பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சனா தான் எல்லாருமே கிஃப்ட் கொடுப்பாங்க. அந்த கிஃப்டெல்லாம் வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்து என்ன இருக்குன்னு பார்க்குறது ரொம்ப இஷ்டம். ஆதிக்கு யாராவது கிஃப்ட் கொடுத்தா போதும், அது ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தது ஸ்பைடர்மேனோட தீமில் தான் ரெடி பண்ணியிருந்தோங்க. கேக்கு எல்லாமே அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. ஹாப்பி பர்த்டே எல்லாமே பாப்பாவே ரெடி பண்ணி எல்லாமே கட் பண்ணி ஒட்டி விட்டுட்டாங்க. ரொம்ப எஃபோர்ட் எடுத்து எல்லாமே பண்ணி பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் அதில் அவ்வளோ ஒரு 2 டேஸோட எஃபோர்ட் போட்டிருக்கோம். இவ்வளோ ஒர்க்குக்குமேவும் ஃபஸ்ட் இந்த டெக்கரேஷன் ஒர்க்கு ஆதி பார்க்கும்போது எதுவுமே சொல்லலை. நம்மளுக்காக இவ்வளோ பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி நின்றுக்கிட்டு இருந்துச்சு. எதுவுமே பேசலை. கேக் கட்டிங் எல்லாமே முடிஞ்ச பிறகு தான் அவனை எல்லாமே பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்தான். எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு ஏஜ் வரைக்கும் தான் பிள்ளைகள் இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க. பர்த்டே வந்தோம், ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி போயிடும். அது வரைக்கும் நம்மளும் அவங்க கூட சேர்ந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலிப்ரேட் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப பெருசாக நம்ம பண்ணலைனாலும் சின்னதாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணலாம். பிள்ளைகளுக்கு அது ஒரு சந்தோஷம். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்கு முன்னாடி கேக் கட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆதியோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே கிஃப்ட் கொடுத்தாங்க. அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்து கிஃப்ட் கொடுக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். அவன் அதெல்லாம் வாங்கி வச்சு அதை ஃபுல்லாக உட்காந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவனோட ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. இதெல்லாம் இந்த ஸ்டேஜில் தான் அவங்களால அனுபவிக்க முடியும். பெருசாகிடுச்சுன்னா அவங்களால இந்த ஹாப்பினஸ் எல்லாம் திரும்ப கொண்டு வர முடியாது. இதெல்லாம் ஒரு மெமரபிளான மூமெண்ட்டு. என்னோடய பசங்க 2 பேர் பெரிய பசங்களாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கேக் கட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே பிடிக்காது. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் செஞ்சேன். ஒரு ஏஜுக்கு மேலே இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திரும்ப ஆதிக்கு தான் நான் இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது. இவனும் கொஞ்சம் பெருசாச்சுன்னா இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. அது வரைக்கும் நம்மளும் அவங்க கூட சேர்ந்து எல்லாமே செலிப்ரேட் பண்ண வேண்டியதுதான். பர்த்டே அன்னைக்கு மட்டும் காலையில் எழுந்திரிச்சு குளித்து ரொம்ப ஹாப்பியாக ஸ்கூலுக்கு போவாங்க. பசங்களுக்கெல்லாம் சாக்லேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாக்லேட்டு, கேக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பசங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் கொடுக்கணும்னு. அன்றைக்கி மட்டும் பசங்களுக்கு இருக்கிற ஹாப்பினஸ் சொல்லவே முடியாது. அடுத்த பர்த்டே எப்போ வரும்னு காத்துட்ருக்குற மாதிரி இருக்குது. இதெல்லாம் நம்மளும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அனுபவிச்சிருக்கோம். நம்ம பர்த்டே அன்றைக்கி எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாமே நம்மளால் பெருசாக அதெல்லாம் அந்த டைமில் செலிப்ரேட் பண்ணியிருக்க முடியாது. கண்டிப்பாக என்னாலெல்லாம் அந்த சின்ன ஏஜில் பர்த்டே எல்லாம் இவ்வளோ செலிப்ரேட் பண்ண முடியல. அதனால நான் என் பிள்ளைகளுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும்னு ஆசைப்படுறேன், பண்ணிக்கிட்டும் இருக்கேன். வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவனோட ஃபேஸில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குன்னு. ஒவ்வொரு கிஃப்ட்டு வாங்கும்போதும் சிரிப்பு தாங்க முடியல. அது வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தான். ஏதோ சின்ன ஒரு கோவம் இருந்துச்சு அவனுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் ஆள் ஹாப்பி ஆகிட்டேன். ஒவ்வொரு கிஃப்ட்டும் வாங்கி அவ்வளோ ஹாப்பியாக காமிச்சிக்கிட்டு இருந்தான். இந்த பர்த்டே டயத்தில் இந்த குழந்தைகளுக்கு இருக்கிற ஹாப்பினஸ் அது மற்ற எந்த நேரத்தில் நம்ம பார்த்துக்கவே முடியாது. அந்த டயத்தில் எல்லோரும் கொண்டு வந்து கிஃப்ட் கொடுக்கும்போது பிள்ளைகளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதனால் உங்கள் குழந்தைகளுக்காக இருந்தாலும் நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் ஒரு கிஃப்ட் வாங்கி அதை ரேப் பண்ணி கொடுத்துருங்க. அந்த கிஃப்ட் ரேப்பர்லோட கொடுக்குறது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுல அது அவங்களுக்கு ஒரு தனி சந்தோஷம் இருக்கும். அவனோட ஃப்ரெண்ட்ஸு ஊட்டி விடுற கேக்கு வாங்குறது கூட அவனுக்கு ஒரு விஷயமே இல்லை. அவங்க கையில் இருக்கிற கிஃப்ட்டு நம்ம கைக்கு வரணும். அதுக்காகவே கையை நீட்டி எல்லாத்தையும் அவனாக கேட்டு வாங்கிக்கிட்டு இருந்தான். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் அந்த பசங்களுக்கு கிஃப்ட் வாங்குறதுனா ரொம்ப பிடிக்கும். நம்ம
அது சின்னதோ பெருசோ அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அந்த கிஃப்ட்டு யாராவது அவங்களுக்கு கொடுத்தேன்னா அவங்களுக்கு எப்போதுமே ரொம்ப பிடிக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பெருசாலாம் கொடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களால் முடிஞ்ச ஒரு பேனா, பென்சில் இதை கூட நீங்கள் வாங்கி ஒரு கிஃப்ட் ராப்பரில் மடித்து அவங்களுக்கு கொடுங்க. அதுவே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள் என்னென்ன கிஃப்டெல்லாம் அந்த பசங்க கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாங்கிட்டு வந்து அவனுக்கு வச்சு அதெல்லாம் பண்ணி அவங்க அழகு பார்த்துட்ருக்காங்க. ஒவ்வொரு விஷயமே அவங்க பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒன்று ஒன்று எடுத்து கொடுக்க கொடுக்க ஐயா வாங்கிக்கிட்டே இருக்கார், இவ்வளோ கிஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா தாய்மார்களுக்கும் அவங்க பிள்ளைகள் பிறந்தநாள் அன்றைக்கி ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது டெலிவரி டைம் தான். அந்த டெலிவரி டைமிங்கில் எவ்வளோ பெயின் வந்திருக்கும் அப்படின்னு அந்த ஞாபகம் வரும். டெலிவரி முடிஞ்சிட்டு நம்ம குழந்தைய ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது அந்த வலி எல்லாமே போயிடும். எவ்வளோ வலின்னு நம்மளால் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் அந்த குழந்தை முகத்தை பார்த்த உடனே வலி எப்படி போகும்னு நம்மளுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது எல்லாம் அந்த பிறந்தநாள் டைமிங்கில் கரெக்டாக ஞாபகத்துக்கு வந்துடும். நம்ம எப்படி ஹாஸ்பிட்டல் போனோம், எப்படி டெலிவரி ஆச்சு, நம்ம குழந்தையோட ஃபேஸ் நம்ம ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு அது எல்லாமே. ஓகே கேக் குட்டி